ஹலோ. ஸோ ஹாய். இன்னைக்கு வந்து டேட் 25th மார்ச். ஸோ இன்னைக்கு வந்து லைக் செம்ம ஹாப்பி. ஏன்னு சொல்கிறேன். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து அந்த ரிப்போர்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு வந்தேன், டிஎன்டியோட ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட் வந்து லைக் அன்னைக்கு நைட்டு முடிக்கணும்னு ட்ரை பண்ணேன், பட் தென் ட்ரை முடியல. லைக் செம்ம டயர்டு. ஸோ ஐ ஜஸ்ட் லைக் ஆனால் நான் ட்ரெயினில் வரும்போதே என்னென்ன மிஸ்டேக்ஸ்ன்னு சொல்லி அதில் நோட் பண்ணிட்டேன். அந்த ரிப்போர்ட்லேயே வந்து பென்சில் வச்சு மார்க் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ அதனால் வீட்டுக்கு வந்து நான் லைக் ஓகே டயர்டாக இருக்குன்னு சொல்லி தூங்கிட்டு காலையில் ஒரு 4 o'clock ஏஞ்சி 4 o'clock ஏஞ்சினான்னு ஷுவராக தெரில, பட் மார்னிங் ஆனால் கொஞ்சம் சீக்கிரமாக ஏஞ்சேன். கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சு இந்த என்னென்னலாம் மிஸ்டேக்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் ரெக்டிஃபை பண்ணிட்டு, அந்த ரெக்டிஃபை பண்ணது மட்டும் ஒரு தனி பிடிஎஃப் ஆக்கி அதை நான் வந்து நானே போய் நேரில் போய் எடுக்கணும்னு தான் நினச்சேன். பட் அகைன் பை த எண்ட் ஆஃப் தி டே லைக் அந்த 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 ட்ரெயினோட டைமிங்ஸ்லாம் கொஞ்சம் டிஃபர் ஆனனால என்னால் டைமுக்கு போக முடியல. பட் தென் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க காலையில் தான் வந்து பிரிண்ட் எடுக்கிற மாதிரி இருந்தாங்க. ஸோ அவங்க போய் பிரிண்ட் எடுக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சனால நான் அவங்கக்கிட்ட கொடுத்து அனுப்பிட்டு அவங்கக்கிட்ட இந்த மாதிரி எடுத்து வைங்கன்னு சொல்லி பேஜஸ் பிரிண்ட் பண்ணி அதை வந்து ஹோல்ஸ் போட்டு வைக்க சொல்லியிருந்தேன். ஸோ அது மாதிரி அவங்க ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 10 ஆயிடுச்சு. ஆனால் ஒரு லைக் 10:05 அது மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு சப்மிட் பண்ணிட்டோம். அந்த டைமில் மேமும் வரல, அதனால வந்து யாரும் எதுவும் கண்டுக்கல. கொடுத்துட்டேன். தென் அகெயின் அன்னைக்கு ஆக்சுவலி என்னன்னா, நேற்று ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து ஃபேர்வெல் பார்ட்டி வந்து வச்சுருந்தோம். ஸோ லைக் அது இவ்வளோ செம்மையாக வரும்னு யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா அதுக்கு இவ்வளோ நடக்குமா, இவ்வளோ பண்ணுறாங்கன்னே யாருக்கும் தெரியாது. ஒன்லி ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் மட்டும் தான் தெரியும். பட் அவங்களும் பெருசாக எதுவுமே ஷேர் பண்ணிக்கல. லைக் சின்னதாக பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசித்தோம். லைக் 250 rupees பெர் பர்சன் போட்டோம். போட்டு லைக் ஒரு மாதிரி பட்ஜெட்குள்ளே முடிக்க முடியுமான்ற கொஷின்ஸ்லாம் இருந்துச்சு. தென் அகெயின் லைக் என்னென்ன நடக்குதுன்னே தெரியாது. ஸோ அதனால தான் என் பார்ட்டாக அந்த போர்ஷன் மேக்கிங்லாம் செல்லுது அன்னைக்கே சொல்லியிருந்தேன். ஸோ அது வந்து பண்ணிட்டு இருந்தேன். அது அது அந்த மாதிரி லைக் எல்லாருக்குமே வேலை இருக்குது. பட் தென் எல்லாருக்கும் அவங்களோட சின்ன சின்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணாதான் இது வந்து ப்ராப்பராக நடத்த முடியும்னு சொல்லி ஒரு ஐடியா எனக்கு அந்த ஒரு ஒப்பீனியன் இருந்துச்சு. சரி அதனால ஓகே என்னதான் நமக்கு ஒர்க் இருந்தாலும் நம்மளோட கான்ட்ரிபியூஷன் ஏதாச்சும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணேன். ஸோ அதனால சரின்னு சொல்லி சில ஒர்க்ஸ் இதெல்லாம் வந்து வேணும்னு சொல்லி கேட்டு நானே போய் வாலண்டரியாக போய் பண்ணேன். ஸோ அப்படி பண்ணி கொடுத்து கடைசியில் அகெயின் செம லைக் அது இவ்வளோ லைக் நல்லா வருமானு யாரும் நினச்சி கூட பார்க்கல. கடைசியில் லைக் சீனியர்ஸ்லாம் போகும்போது லிட்ரலி லைக் செம கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ண மாதிரி எல்லாரும் சொன்னாங்க. எங்களுக்கெல்லாம் நானும் அதில் ஒரு பார்ட்டாக இருந்தேன்னு நினைக்கும் போது செம ப்ரௌடாக ஃபீல் பண்ணேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் லைக் செம ப்ரௌட் ஆஃப் தெம், லைக் வேற லெவலில் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு செம ஹாப்பி. ஸோ அந்த மாதிரி அது முடியும் போது லைக் டிஜே மாதிரி சம்திங் பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ நான் கொஞ்ச நேரம் எனக்கு எல்லாரும் ஒரு மாதிரி சோகமாக இருந்துச்சு. நான் பாட்டு வெளியே வந்து உட்காந்துட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் சும்மா பேசிட்டு இருந்தேன் வெளியே நின்றுட்டு, ஒரு மாதிரி சோகமாக இருக்கிறான்ற மாதிரி. இப்போ நான் ஒரு தடவை சார்ஜ் போடணும்னு சொல்லி ஃபோன் எடுத்துட்டு உள்ளே போகிறேன். என்னையும் கூப்பிட்டு டான்ஸ் ஆட வைக்க சொல்லிட்டாங்க. அப்போதான் லைக் எல்லாருமே என்னை ஃபோர்ஸ் பண்ண வச்சிட்டாங்க. அது ஒரு மாதிரி என்னடா நம்மளை இந்த மாதிரி ஐ மீன் இவ்வளோ பேர் நம்மளை வந்து வெல்கம் பண்ணுறாங்க சம்திங், அந்த மாதிரி எனக்கு ஒரு மாதிரி லவ்டாக ஃபீல் ஆச்சு. ஓகே லைக் இத்தனை பேர் நம்ம வந்து எதிர்பார்க்குறாங்கன்ற மாதிரி நினைக்கும் போது செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. ஸோ லைக் செம்மையாக லைக் அவங்க கூடலாம் உட்காந்து ஜாலியாக விளையாடிட்டு டான்ஸ் ஆடிட்டு வந்துட்டோம். ஒரு நைட்டு ஆல்ரெடி அதுக்கு நேற்றே டைம் ஆயிடுச்சு, செம்ம லேட் ஆயிடுச்சு. ஒரு 9 o'clock கிட்ட 9 o'clock 10 o'clock அரௌண்ட் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ வந்துட்டு சாப்பிட்டுட்டு இன்னைக்கு ஆக்சுவலி ஒரு டெஸ்ட் இருந்ததுன்னு சொல்லியிருந்தேன் அந்த லாஸ்ட் வீடியோலேயே. ஸோ அந்த டெஸ்ட்டுக்கு படிக்கணும்னு சொல்லி யோசிச்சிருந்தேன், பட் படிக்க முடியல. நைட்டு டயர்டாக இருக்குன்னு தூங்கிட்டேன். காலையில் ஏஞ்சி படிக்கணும்னு நினச்சேன். பட் ஆனால் காலையில் எந்திரிக்க முடியல, செம்ம டயர்டு. லைக் லேட்டாகவே போகலாம், லைக் அந்த கடைசி ட்ரெயின் பிடிக்கலான்ற மாதிரி ஒரு பிளானில் கடைசி ட்ரெயின் தான் பிடிக்க முடிஞ்சிச்சு. அந்த மாதிரி போனேன். இன்னொன்று என்னன்னா, இன்னைக்கு என்னோட கசினோட என்கேஜ்மெண்ட். பட் தென் இன்னைக்கு நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி லைக் அட்டண்டன்ஸ் ஒன்று அப்புறம் டெஸ்ட் ஒன்று வைக்கிறாங்க. ஸோ இதனால என்னால் மிஸ் அவுட் பண்ண முடியல. ஸோ அதனால
அதனால ஐ ஜஸ்ட் ஃபெல்ட் ஓகே, வேற வழி இல்ல. சரி, மேரேஜ் போய்க்கலாம்னு சொல்லி யோசிச்சேன். அது அவங்க எப்படி ஃபீல் பண்ணாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் இன்னைக்கு போனேன். காலேஜ் போயிட்டு லேட்டா போனாலும் பரவாயில்லன்ற மாதிரி லைக் ஒரு 15 மினிட்ஸ்க்கு அந்த மாதிரி லேட்டா போனேன். காலைல ஒரு ஒரு கிளாஸ் நடந்துச்சு. அப்புறம் ஒரு சார் ஒருத்தர் வந்தாரு பிரேக் அப்புறம். அவர் வந்துட்டு சொன்னாரு இந்த மாதிரி அவர் வந்து லீவ் ஆக போறேன்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க கூட ஆனா லைக் செம செம சாரு. அவங்க இந்த வே ஆஃப் டீச்சிங்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்டார்டிங்ல கொஞ்சம் சில சண்டைகள்லாம் வந்துச்சு. பட் தென் அதுக்கப்புறம் அதான் புரிஞ்சிச்சு. நானும் அவரு நினைச்ச மாதிரி கிடையாது. அவரும் நான் நினைச்சேன். அவரும் நான் நினைச்ச மாதிரி இல்ல. நானும் அவர் நினைச்ச மாதிரி இல்லைன்னு ரெண்டு பேருக்குமே ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருச்சு. மீன் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால லைக் ரெண்டு பேருக்கு அவங்களும் என்ன ரெஸ்பெக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி அந்த கிரட்ஜஸ்லாம் அது வச்சுக்காம இருந்தாங்க. நானும் லைக் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தேன். ஸோ அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. பட் தென் அவர் போறாருன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. லைக் நெக்ஸ்ட் செம் தான் இதுக்கப்புறம் நினைக்கும் போது நானே யோசிச்சேன் காலையில. இப்போ இதுக்கப்புறம் சார் வருவாரான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சேன். பட் ஆனால் அவரே வந்துட்டு இந்த மாதிரி நான் வேற ஒரு ஒர்க்கா நான் வெளியே மூவ் ஆக போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. செம்ம ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துச்சு. பட் தென் லைக் லைஃப் ஹேஸ் டு கோ ஆன். அந்த மாதிரி தான். ஓகே, இப்போ நியூ செட் ஆஃப் ஃபேக்கல்டிஸ் வருவாங்க. அவங்க அவங்க தான் வந்து எல்லாமே ஸ்டார்டிங்ல இருந்து பண்ணுவாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. செம்ம கன்ஃபியூசிங்காக தான் இருக்கு. பட் தென் எப்படி போகுதுன்னு தெரில. அப்புறம் ஆஃப்டர்நூன் வந்து லைக் டெஸ்ட் ஒன்று இருந்துச்சு. அது ஒரு 2:30க்கு வர சொன்னாங்க மேம். அது வரைக்கும் நான் ஃப்ரெண்ட்ஸோட சும்மா உட்காந்துட்டு இருந்தேன். அப்போ நியூ செட் ஆஃப் பீப்புள் கூடலாம் நிறைய பேர் கூட இன்ட்ராக்ட் பண்ணேன். லைக் அந்த ஒரு ஃப்ளோ இருந்துச்சு. செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. லைக் அவங்களோட திங்ஸ் லைக் எப்படி நிறைய விஷயம் ரிலேட் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அது வந்து செம்மையாக கம்யூனிகேட் பண்ணிட்டு லைக் ஜாலியாக சேட் பண்ணிட்டு இருந்தோம், பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் டெஸ்ட் எழுத போனேன். டெஸ்ட் எழுத தனியாக தான் போனேன். ஏன்னா என் கூட எழுதுகிற இன்னொருத்தவங்க இருந்தாங்க. பட் ஆனால் அவங்க காலையிலேயே எனக்கு கால் பண்ணி என்னால் முடியல, நான் வந்து மேம் கிட்ட பேச போகிறேன் அந்த மாதிரி சொன்னாங்க. அவங்க வந்து லைக் எழுதுனா ப்ராப்பராக எழுதணும்னு யோசிச்சாங்க. பட் நான் அப்படி இல்லை. லைக் எனிவே இப்போ அன்னைக்கு வேற டேஸ் மாற்றினாலும் ஐ டோன்ட் திங்க் நான் வந்து எவ்வளோ எஃபர்ட் போடுவேன்றதுல சேஞ்சஸ் இருக்கும்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு நான் அப்படி யோசிச்சேன். நானும் போய் மேம் கிட்ட அப்ரோச் பண்ணி பேசினேன். பட் ஆனால் மேம் வந்து ஒத்துக்கல. இல்லை நீ இன்னைக்கே எழுதுன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இன்னைக்கு நான் மட்டும் தனியாக எழுதினேன். அவங்க தனியாக எழுதுவாங்க மண்டே ப்ராபப்ளி. ஸோ எழுதிடும் போது ஓகே, நான் பாட்டு தனியாக உட்காந்து என்னெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் சும்மா அப்படியே கேஷுவலாக உட்காந்து எழுதிட்டு இருந்தேன். ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜாக பண்ணேன். லைக் எப்பவுமே பண்ணுற மாதிரி ஆவரேஜாக. தென் அகைன் அதுக்கப்புறம் வரும்போது தான் லைக் அதர் செட் ஆஃப் பீப்புள் லைக் நான் வந்து எப்படிட்ட பேசணும்னு ஜென்ரலாக நினைப்பேன். சரி இவங்ககிட்ட பேசினா நல்லா இருக்குமே, அவங்ககிட்ட லைக் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. லைக் ரொம்ப சீரியஸாக இல்லை, ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரிலாம் இல்லை. பட் தென் லைக் கேஷுவலாக யாருக்காவது பேசணுமே அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும், எல்லாரை பற்றியும் தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஐடியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பீப்புள் கூடலாம் இவங்கலாம் பாடா என்னடா இவங்ககிட்ட பேசவே இல்லை, பேசியிருக்கணும்னு ரெக்ரெட் பண்ண பீப்புள் எல்லாம் இருந்தாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி போயிட்டு இன்னைக்கு அவங்க ஆல்ரெடி ட்ரூத் ஆர் டேர் விளையாட்டு இருந்தாங்க. ஸோ நான் போயிட்டு ஓகே செம ஜாலி தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டு அவங்க கூட உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டோம். அது எப்படின்னா கொஞ்சம் லைக் ஃபன்னு மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நல்லா சீரியஸான டாபிக்ஸ்லாம் வந்து லைக் ஒருத்தர்கிட்ட கொஸ்டின் கேட்டு அது வந்து லைக் செம்ம இதுவாக இருந்துச்சு. லைக் அந்த ஒரு வைப் இருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பை த எண்ட் ஆஃப் த டே ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. இந்த மாதிரி லைக் எல்லா கூடயும் பேச முடிஞ்சுன்ட்டு. அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வரும்போது ஒருத்தவங்க எனக்கு டெக்ஸ்ட் பண்ணாங்க, கிளாஸ்மேட். அவங்ககிட்ட இருந்து நான் லைக் அவங்களும் அதே மாதிரி தான். லைக் ஒரு மாதிரி நான் மேலே தூக்கி வச்சிருந்தேன். இவங்க வந்து சரி இவங்க கூடலாம் லைக் ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும். ஆல்ரெடி பேசுவாங்க. பட் தென் ஏதோ சம்திங் ஏதோ வைப் செட் ஆகாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் லைக் ஹாய் பாய்லாம் சொல்லிட்டு ஜாலியாக இப்போ அது ஏதாவது டவுட்னா கேட்டு இந்த மாதிரி இருந்தோம். தென் அவங்க இந்த மாதிரி வீட்டுக்கு வரும்போது எனக்கு அவங்க ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஹாய் தம்பி, டேய் தம்பி, என்ன நேற்று ஒரு மாதிரி சோகமா இருந்த, ஓகேவா இருக்கியா, என்ன ஏதுன்னு. அது எனக்கு பார்த்தோன்னே லைக் செம்ம ஹாப்பி ஆயிடுச்சு. சே என்னடா இப்படிலாம் கூட ஐ மீன் இவங்க நம்மளுக்கு கேட்பாங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் தென் கேட்கும்போது செம்ம ஹாப்பி. இந்த மாதிரி நான் சொன்னேன் லைக் நான் இப்போ இது எவ்வளோ எனக்கு மீன்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் இப்போ சொன்னா கூட உனக்கு புரியுமான்னு தெரில, அந்த மாதிரிலாம் நான் சொன்னேன். ஸோ அது வந்து செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ நேற்று இந்த இதுவே அந்த
ஃபேர்வெல் குடுத்ததே செம்ம ஹாப்பி. சீனியர் ஸ்கூல்லாம் லைக் அவங்கலாம் என்ன மிஸ் பண்றாங்கன்னு சொல்லும்போது, அதெல்லாம் கேட்கும்போது செம்ம லவுடா ஃபீல் ஆச்சு. தென் லைக் நான் காலேஜ் ஸ்டார்டிங்ல செம்ம கஷ்டப்பட்டேன். ஒரு மாரி என்னடா இவங்க கூட எப்புட்றா 2 வருஷம்ன்ற மாரி. பட் தென் இப்போ ஃபீல் ஆகும்போது லைக் லைஃப் வந்து எப்பவுமே ஹார்டா தான் இருக்கும். பட் தென் அந்த பீப்புள் கூட நம்ம இணைஞ்சிட்டோம் ஒன்ஸ்னா தட்ஸ் கோயிங் டு பி லைக் ஹாப்பியா தான் இருக்க போகுது அப்படின்ற மாரி சம்திங் அந்த மாரி. லைக் இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது செம்ம ஹாப்பி. நான் வீட்டுக்கு வரும்போது அகைன் இன்னைக்கு அப்படியே கிளம்பி எல்லாருக்கிட்டையும் பாய் சொன்னேன். பாய் சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ்லாம் நடக்குது. திடீர்னுட்டு எல்லார் கூடயும் போய் பேசுறோம், எல்லார் கூடயும் போய் ஒர்க் பண்றோம்ன்றப்போ செம்ம ஹாப்பி. லைக் ரொம்ப நாள் முன்னாடி நாங்கள் பேசினோம். என் கேங் மாதிரி இருந்துச்சு. லைக் கம்ஃபர்ட் ஜோன் மாதிரி ஒன்று கிரியேட் ஆச்சு நாங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணப்போ. அதுலேருந்து ஒருத்தவங்க வந்து இல்லை எனக்கு இந்த ஜோன் ஒரு மாதிரி இருக்கு கஷ்டமான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வெளியே வந்து சொல்லாம கொள்ளாம போயிட்டாங்க. ஸோ அவங்க லைக் அகெயின் லைக் ரொம்ப நாள் கழிச்சு திரும்பி உள்ள வந்து நான் அப்போ அவங்க ட்ரூத் ஆர் விளையாடும் போது அவங்க என் கூட இருந்தாங்க. அப்புறம் அவங்க ட்ரூத் ஆர் எல்லாம் விளையாடி முடிச்ச பிறகு இந்த மாதிரி லைக் நீ அந்த மாதிரி அப்போ என்ன ஃபீல் பண்ண நான் வெளியே வரும்போது அப்படின்ற மாதிரிலாம் லைக் பேசணும் லைக் சம்திங் அது வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. லைக் ஓகே சி லைக் எல்லாமே லைக் நார்மலாக தான் இருக்கு. பட் அவங்கவுங்களுக்கு அவங்களோட ப்ரியாரிட்டிஸ் இருக்கும்போது அதை ரெஸ்பெக்ட் பண்ணணுன்ற மாதிரி. ஸோ அதை திரும்பி லைக் ஓகே அதெல்லாம் கன்ஃபரண்ட் பண்ணி பேசிக்கிட்டு போது அது வந்து செம்ம ஹாப்பினஸ். ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்று ஒன்று நடந்துச்சு. இதை நான் மறந்துருக்கேன் ஆல்மோஸ்ட். என்னன்னா பிரேக்கில் வந்து நான் ஃப்ரெண்ட்ஸோட ஜூஸ் குடிக்க போயிருந்தேன். ஸோ அப்போ வந்து லைக் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க ட்ரிப் போகணும், செமஸ்டர் லீவ்ஸ் வேற வருது. ஸோ இந்த டைமில் போகலாம் எப்போ போக முடியாதுன்னு சொல்லிட்டு அப்போ லைக் முன்னாடியே வந்து ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி வந்துட்டு நீ வந்து இனிஷியேட் பண்ணி பேசுறது வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நான் அந்த ஆக்டிவிட்டிலாம் பண்ணும்போது அந்த மாதிரி சொல்லும்போது லைக் செமையா இருக்கு நல்லா இருக்கு நீ நல்லா பேசுற அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் லைக் கேட்ட உடனே இன்னைக்கு அகைன் இந்த மாதிரி பிளான் பண்றோன்னொடனே இதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இந்த மாதிரி சொல்லும் போதும் ட்ரிப் பத்தி பேசும்போது அவங்க சொன்னாங்க ஓகே நீயே இனிஷியேட் பண்ணு இதுக்கு செமையா இருக்கும் நீ நல்லா பேசுற அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு செம ஹாப்பினஸாக இருந்துச்சு. தென் அகைன் இன்னைக்கு அந்த ட்ரிப் பத்தி பேசும்போது நான் திரும்பி எல்லாரும் என்ன என்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சாங்க. டேய் நீயே பேசு அப்படின்னு சொல்லிட்டு போய் எல்லாருக்கிட்டையும் பேசு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் லைக் நான் அப்படியே ஓகே நான் பேசுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து முன்னாடி போயிட்டு பேசுறேன். இந்த மாதிரி கைஸ் ட்ரிப் போகலான்னு ஒரு பிளான் இருக்கு. ஸோ உங்களோட சாய்ஸஸ் உங்களோட என்னைக்கு அவைலபிலிட்டி எவ்வளோ பட்ஜெட்டு எவ்வளோ டேஸ் தங்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து உங்களோட ஆஹ், ஒரு அந்த குரூப் ஸ்டார்ட் பண்ணுறோம். அந்த குரூப்பில் இன்ட்ரெஸ்ட்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணி உங்களோட இதுவெல்லாம் நீங்கள் ட்ராப் பண்ணலாம். உங்களோட ஒப்பீனியன்ஸ் ட்ராப் பண்ணலாம். நம்ம அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் சொல்லி ஐட்டன் ரீபில்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ எல்லாரும் செம இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். தெரில இந்த vlog பார்த்தாங்கன்னா சிரிப்பான்னு நினைக்கிறேன். ஸோ யா இது வந்து லைக் செம ஹாப்பி ஒரு மாதிரி ஓகே வி ஆர் டூயிங் சம்திங் கிரேட் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. செம ஹாப்பி. இப்போதைக்கு பார்க்கும்போது லைக் அந்த பழைய ஓல்ட் டேஸ் அந்த ஒரு வருஷம் முன்னாடி இருந்த அந்த அந்த ஸ்டார்டிங் பேஸ்ல இருந்து இவ்வளவு தூரம் வந்ததுன்றது வந்து ஒரு மாதிரி செம நாஸ்டாலஜியாவா ஃபீல் ஆகுது. ஓகே சம்திங் ஏதோ பர்பஸோட நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அதுக்கு வந்து செம ஹாப்பியா இருக்கு. ஃபன் இருக்கு. ஸோ அதுக்கெல்லாம் வந்து செம இதுவா இருக்கு. அதை நினைச்சாலே செம ஹாப்பியா இருக்கு. ஸோ இப்போ இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா அஹ் என்னது லைக் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணணும். அரியர்ஸும் சேர்த்து கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஐ தாட் இன்னைக்கு கால் ட்ரெயினில் போகும்போது யோசிச்சுட்டு இருந்தேன். ஒன்ஸ் நம்ம கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து நெட்டுக்கும் டிஜிசி எக்ஸாம்ஸும் ட்ரை பண்ணலாம்னு சொல்லி ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஐ டோன்ட் நோ ஹவு தட் பாசிபிள். பட் லைக் ஆல்ரெடி ப்ரெஷர் போடாமல் சில்லாக இருந்து தான் இவ்வளோ மோசமாக போயிட்டேன். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம மேலே நம்ம ப்ரெஷர் போட்டுக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பெட்டராக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு தாட் வந்துச்சு. ஸோ அதனால ஐ தாட் ஓகே எல்லாத்தையும் நம்ம போட்டு சம்திங் வி வில் டூ அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஐ டோன்ட் நோ ஹவு தட் கோனா ஒர்க் இட். யா ப்ராப்ளி எப்படி பண்ணுறேன் எப்படி பண்ணுறேன்னு தெரில பார்ப்போம். ஸோ இது பண்ணணும்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். பட் அதுக்கு வந்து இப்போ ஃபஸ்ட்டு நான் அரியர்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணணும் ப்ராப்ளி. ஸோ எப்படி பண்ண போகிறேன்னு தெரில. இந்த ஜேர்னியில் வந்து எல்லாத்தையும் ப்ராப்ளி இங்கே வந்து சொல்லுவேன். ஈவன் சில ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட எனக்கு அப்பப்போ நீங்கள் செக் ஆன் பண்ணிக்கோங்க என்ன
செக் அவுட் செக் பண்ணிக்கோங்க என்ன லைக் நான் படிக்கிறேனா இல்லையான்னு அடிக்கடி என்கிட்ட ஃபோன் பண்ணி கேளுங்க அப்படிலாம் சொல்லியிருக்கேன். ஸோ ப்ராப்ளி அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ யா ப்ராப்ளி ஹாப்பி. இப்போதைக்கு என்னென்ன ஒர்க்ஸ் இருக்குது அப்படின்னா, நாளைக்கு 2 டெஸ்ட் இருக்கு. 2 டெஸ்ட்னா ஒரே எலெக்டிவ் தான். அதோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அன்னைக்கு நான் லீவ் போட்டேன். ஸோ அதனால அந்த டெஸ்ட்டை வந்து நாளைக்கே ஈவினிங் வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அந்த ஸ்டாஃப். ஸோ ப்ராப்ளி காலைல ஒரு டெஸ்ட்டு, நடுவில் ஒரு எலெக்டிவ்க்கு அப்புறம் லஞ்சுக்கு அப்புறம் இன்னொரு அந்த எக்ஸாம் ஒன்று, டெஸ்ட் ஒன்று. ஸோ இந்த 2 டெஸ்ட்டுக்கும் ஃபுல் போர்ஷன் ஆல்மோஸ்ட் இருக்கும். ஸோ ப்ராப்ளி எல்லா போர்ஷனும் ஆல்மோஸ்ட் எக்ஸாம் படிக்கிற மாதிரி நீ நைட்டு உட்காந்து படிக்கணும். படித்து முடிச்சுட்டு நாளான்னைக்கு ஃப்ரைடே அன்னைக்கு வந்து 2 டெஸ்ட்டோட டெஸ்ட் பேப்பர்ஸையும் இம்போசிஷனாக சப்மிட் பண்ணுவோம். லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி தான். ஸோ அது ப்ராப்ளி நாளைக்கு ஒரு 5க்கு வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிடுவேன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ 5க்கு ரிட்டர்ன் ஆகிட்டேன்னா அதுக்கப்புறம் உட்காந்து எழுதுனா ஒரு 3 ஹார்ஸ் 4 ஹார்ஸ் 5 ஹார்ஸில் முடிச்சிடணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். லெட்ஸ் see how does that work. தட்ஸ் இட். இந்த செம்முக்கு அவ்வளோதான். இதுக்கப்புறம் லைக் செமஸ்டருக்கு படிக்கணும். அதுதான் இப்போதைக்கு. ஸோ யா எப்படி போகுதுன்னு நான் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.